போதைப் பொருட்களின் வியாபார சந்தையாக தமிழகம் மாறி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததால் மக்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கொலை கொள்ளைகள், கூலிப்படைகள், யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது. அதுவே பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு. இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் தட்டுப்பட்டிருக்கிறது.